above tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. IIT, JEE, நீட் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சேரப்போகும் மாணவர்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறது இந்த சீட்டிங் விவகாரம். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு நாடு முழுவதும் 41 நகரங்கள் 73 கிளைகள் என இயங்கி வருகிறது பிரபல FIT JEE எனப்படும் FIITJEE பயிற்சி மையம். சென்னையில் 5 இடங்களிலும் கோவையில் 1 இடத்திலும் இதன் கிளைகள் உள்ளன. இந்த நிறுவனம் IIT, JEE, நீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. தனியார் பள்ளிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க பேக்கேஜ் அடிப்படையில் ரூபாய் 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திடீரென இந்த நிறுவனம் டெல்லியில் உள்ள பல கிளைகளை கடந்த ஜனவரி மாதம் மூட ஆரம்பித்தது. இதனால் லட்சக்கணக்கில் பணம் கட்டிய மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகி தங்களது பணத்தை திரும்ப கேட்க ஆரம்பித்தனர். ஆனால் FIITJEE நிறுவனம் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் முறையான விளக்கமும் கொடுக்காததால் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதனால் பல்வேறு புகார்கள் குவிய ஆரம்பித்தன. இதனைத் தொடர்ந்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அதன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது. இதில் பண மோசடிக்கான ஆதாரங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டன. இதனால் இந்த நிறுவனத்துடன் மேற்கொண்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தனியார் பள்ளிகள் ரத்து செய்ய தொடங்கின. இதனால் மாணவர்கள் மேலும் பாதிப்புக்குள்ளானார்கள். அதாவது பயிற்சியும் கிடைக்காமல் பணத்தையும் இழந்து தவியாய் தவிக்க ஆரம்பித்தார்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள FIITJEE பயிற்சி மையத்தில் மட்டுமே தனியார் பள்ளிகள் மூலமாக சேர்ந்த 140 மாணவர்களிடம் 4 கோடி ரூபாய் வரை வசூலித்துவிட்டு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில்தான் இது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த பயிற்சி மையத்தின் கீழ்ப்பாக்கம் கிளை மீதும் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் கேரளா தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்துதான் காவல்துறை இது தொடர்பாக ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இங்கு பயிற்சியில் சேர்ந்த சுமார் 191 மாணவர்களின் பெற்றோர்கள் அப்பயிற்சி மையத்தில் பயிற்சி காலத்திற்கான முன்பணம் மற்றும் EMI தொகைகளை கட்டி வந்த நிலையில் இந்த வருடம் தொடக்க முதலே FIITJEE நிறுவனமானது பல மோசடி செய்ய வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தில் மாணவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்த பயிற்சியை அளிக்காமல் திடீரென பயிற்சியை நிறுத்தியுள்ளது. மேலும் பயிற்சிக்காக செலுத்திய கட்டணத்தை திரும்ப கேட்டபோது சரியான பதிலளிக்கவும் மறுத்துள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் பண இழப்புக்கும் ஆளானதாக FIITJEE பயிற்சி மைய தமிழ்நாடு மண்டல தலைவர் அங்கூர் ஜெயின் மற்றும் பிற மாநில இயக்குநர்களுக்கு எதிராக புகார் அளித்தனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையர் ராதிகா, துணை ஆணையர் கீதாஞ்சலி தலைமையில் மோசடி புலனாய்வு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மோசடி புலனாய்வு பிரிவு உதவி ஆணையர் காயத்ரி மேற்பார்வையில் ஆய்வாளர்கள், காவலர்கள் கொண்ட 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 2025 மே 9ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் KK நகரில் உள்ள FIITJEE பயிற்சி மையத்தில் 2 கிளைகள் மற்றும் அங்கூர் ஜெயின் என்பவரின் 2 வீடுகள் என மொத்தம் 4 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. சோதனையின் போது FIITJEE மையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களின் 195 அடையாள அட்டைகள், சுமார் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 22 வங்கி காசோலைகள், FIITJEE பயிற்சி மையம் முத்திரை, கட்டணம் திரும்ப தரக்கோரி மாணவர்களின் பெற்றோர் அனுப்பிய கடிதங்கள் மற்றும் 100 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் FIITJEE பயிற்சி மையத்தில் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தால் சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதோடு இந்த மோசடியில் தனியார் பள்ளிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என கூறப்படுகிறது. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.